இந்த ஊடகங்களும் மீடியாக்களும் மீடியாக்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இன்னமும் நம்ம தளபதி அந்த 41 பேரை மாமல்லபுரத்தில் சந்திச்சவங்கிட்ட போயிட்டு இன்னமும் பேட்டி எடுத்த மாதிரி என்ன பண்ணாரு, காலில் விழுந்தாரா, கீழே வண்டி போட்டு காலில் விழுந்தாரா, சாரி கேட்டாரா, அழுதாரா அப்படின்னு ஒவ்வொருத்தையும் மயி நீட்டிட்டு இன்னமும் கேட்டுட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இப்ப நாமக்கல் மாவட்டத்தில் இப்போ எக்ஸல் அந்த பொறியியல் காலேஜில் 400 பேர் வாந்தி மயக்கம் எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. சோ அவங்க கிட்ட போய் என்ன ஆச்சு, ஏதாச்சு, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதுனால, யார் காரணம் அப்படிங்கிற அவங்க போய் மயக்க தவிர நம்ம தளபதி அண்ணா பக்கமே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னமும். ஏன் நம்ம தளபதி அண்ணா அந்த 400 பேர் வாந்தி மயக்கத்துக்கு நம்ம தளபதி அண்ணா காரணம் சொல்லிதான் ஓடி போயிருப்பானுங்களோ என்னமோ. என்ன இலவு மீடியா தான் தெரியல. ஏன்னா இதுக்கும் காசு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன் ஒரு இப்படி அவதூறு பண்ணணும், அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அந்த 41 பேர்கிட்ட இன்டர்வியூ எடுக்க மாதிரி வீடியோ போட்டுட்டு இதுக்கு முன்னாடி அப்படி பேசினாங்க, காசு காரணம் இப்படி பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னமும் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதே வேலையே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வேற ஏதாச்சும் விஷயம் நாட்டுல நிறைய தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மாணவியை பாத்தீங்கன்னா 2 பேர் ரேப் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி பேசுங்க. சோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. சோ ஏன் நம்ம தளபதினாவே இன்னும் பத்தி பேசி சிபிஐ கேஸ் போயிடுச்சு, அவங்க என்னங்கிற ஆராய்வாங்க. இன்னும் எச்சை மீடியா பாத்தீங்கன்னா நம்ம தளபதினாவே போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்னன்னா பண்ணுங்க. நம்ம தளபதியில நீங்க என்னென்ன பண்ணாலும் நம்ம தளபதினா வேலை வந்துட்டு தான் இருப்பாரு. 2026 இதுக்கான பதில நீங்க பாப்பீங்க.